வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கோதுமை வச்சு இன்ஸ்டன்ட் பணியாரம் எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கப்பு ஜாகரி எடுத்துக்கோங்க. அதாவது வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி நுரையா அப்படி பொங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆற விட்டு ஒரு இதில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஒரு மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது நீங்கள் வீட்டில் பொடிச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இல்லை கடையில் வாங்கினதுனாலும் பரவாயில்லைங்க. அது 1/2 கப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கோதுமை மாவு ஒரு 1/2 கப் போட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு பழம், நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த பழத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம ஏற்கனவே வெள்ளைப்பாவு காய்ச்சி ஆற வச்சு வச்சுருப்போம் இல்லைங்க, அந்த வெள்ளைப்பாவையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட அந்த வெல்லம் வந்து இதுக்கு கரெக்டான ஒரு இனிப்பு பதமாக இருக்குங்க. அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, எள் இருக்குங்க. கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, திருங்கின தேங்காய் இருக்கு இல்லைங்க, அது ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறோங்க. இது எல்லாமே நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்புலேயே நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 1/2 கப்பு அரிசி மாவு போடுறீங்கன்னா 1/2 கப்பு கோதுமை மாவுங்க. அப்புறம் 1/2 கப்பு தேங்காய் திருவலுங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெய் வேணால் நெய் யூஸ் பண்ணிக்கலாங்க, இல்லை எண்ணெய் இருந்தால் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் விருப்பம் தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த கோதுமை மாவு கரைசல், அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்க போகிறோங்க. ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. அந்த பணியாரத்தில் பார்த்தீங்கன்னா, பபிள்ஸாக ஹோல்ஸ் மாதிரி வருங்க. அப்படி வர்ற டைமில் வந்து நீங்கள் பணியாரத்தை திருப்பி விடலாங்க. இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா, கோதுமையிலையும் பழத்துலேயும் செஞ்சதுங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க. இது வந்து குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரியுதுங்க, அது பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு மாதிரி பபிள்ஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் நேரமே சொன்ன மாதிரி இந்த மாதிரி டைமில் வரும்போது நீங்கள் பணியாரத்தை வந்து ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பினதுக்கு அப்புறங்க ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க, வெந்திருக்குங்க. நீங்கள் வெந்துடுச்சான்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு குச்சியோ ஒரு கத்தியோ இருந்தால் பணியாரத்தில் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அதில் வந்து ஒட்டாமல் வருங்க. அப்படி வந்துடுச்சுன்னா நீங்கள் பணியாரத்தை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து தட்டில் மாற்றிக்கலாங்க. எடுத்ததுக்கப்புறம் சூடாக சாப்பிட்லாங்க. நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோங்க. பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா? அப்படி பிச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.